உருளைக்கிழங்கையும் வெங்காயத்தையும் ஒன்றா வைக்கக்கூடாது. ஏன்னா உருளைக்கிழங்குல இருக்கிற ஈரப்பதம் வெங்காயத்துக்கு எடுத்துரும். இன்னொரு மிக முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும். உருளைக்கிழங்குல இந்த ஒரு பச்சையம் சில உருளைக்கிழங்குல இருக்கும். இந்த பச்சையம் என்பது என்னன்னாக்கா நேச்சுரலி அக்கரிங் டாக்ஸின்ஸ், அதாவது இயற்கையாகவே இருக்கக்கூடிய விஷப்பொருள்கள் அப்படின்னு உணவில் இருக்கு. அது வந்து ஹைட்ரோசைனிக் ஆசிட் என்று பெயர். என்ன ஆகவே நம்ம பச்சையா ஒரு பொருள் இருக்கு, நம்ம உருளைக்கிழங்குலாம் பச்சையா இருக்கிற சகஜமாச்சே, இதை நம்ம உபயோகிக்கலாம் அப்படின்னு நம்ம நினைச்சு இருக்கக்கூடாது. தயவு செய்து அந்த பச்சையா இருக்கிற போர்ஷனை கட் பண்ணிட்டு மற்ற போர்ஷனை உபயோகிங்க. அது அப்படிங்கிறது மிக முக்கியம். தெருவோர வியாபாரிகள் சில முறை நம்மளுக்கு பொருளாதார ரீதியாக எல்லாமே கட்டுப்படி ஆகணும்னு செஞ்சிருவாங்க. அப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிறதா முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்புறம் நம்ம தெருவோர வியாபாரிகளுக்கு சில சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். எந்த பிரச்சனை இருந்தாலும் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கை கழுவுறது அப்படின்னு நம்ம சொல்றோம். கை அலம்புறது எப்பப்ப அலம்பலான்னு எல்லாரும் எங்கிட்ட கேட்பாங்க. எப்பப்ப அலம்புறது அப்படின்னா, நிச்சயமாக வாஷ்ரூம் பாத்ரூம் போயிட்டு வந்தா கண்டிப்பா அலம்பணும். அதுக்கப்புறம் வேற ஏதாவது பொருளை தொட்டு, உணவு இல்லாத வேற ஒரு பொருள் தொட்டுறோம், நிச்சயமா அலம்பணும். சிகரெட் பிடிச்சிட்டு வரோம், கை அலம்பணும். இதை விட முக்கியம் என்ன தெரியுமா, தெருவோர வியாபாரிகள் ஒரு வியாபாரம் செஞ்சுட்டும் அந்த பொருளை நோட்டை வாங்குவாங்க. அந்த நோட்டை வாங்கின உடனே அந்த நோட்டை தொட்டுட்டு நம்ம உணவு தொடுறதுங்கிறது ரொம்ப டேஞ்சருங்க. ஏன்னா இந்திய அரசாங்கத்துடைய ரூபாய் நோட்டில் ஆர்பிஐ கவர்னரோட கையெழுத்திருக்கணும் பேர். ஆனால் உண்மையா என்ன, நம்ம நோட்டை என்னும் போதெல்லாம் இப்படி தான் எண்ணுவோம். அதனால நம்ம நோட்டு நம்ம கிட்ட வரும்போது ஒரு 10,000 இந்தியர்களோட கையெழுத்து நிச்சயமா இருக்கும். ரைட்டுங்களா? ஆகவே அது ரொம்ப டேஞ்சருங்க. அது கரெக்டாக பண்ணிடணும். இன்னொரு ஆபத்து உணவுக்கு அடிக்கடி வருது என்ன அப்படின்னாக்கா, இந்த எலிகளாலையும் பூச்சிகளாலையும் வரக்கூடாது. அந்த எலிகள் பூச்சிகள் இதோடைய சுபாவத்தையும் அதோடைய உயிரியலை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டா, எலிக்கு கண் பார்வை கொஞ்சம் குறைவுங்க. ரைட்டுங்களா? அதோட பலவீனமே அதுதான். அதுக்கு சில அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அதுக்கு 54% தான் கண் தெரியும் அப்படின்னு. அது வேற நைட் டியூட்டிக்கு வர ஒரு விலங்கு. டே டியூட்டியில் வராது, நைட் டியூட்டிலாம் வரும். அப்படி நைட் டியூட்டியில் வர எலி அதை எப்படி நம்ம சுலபமான தவிக்கலாம் அப்படின்னாக்கா, அதுக்கு கண்ணுக்கு எரிச்சல் ஊட்டக்கூடிய ஒரு பெயிண்ட், அதாவது நம்ம ரிஃப்ளெக்டிவ் பெயிண்ட்னு சொல்லுவோம் இல்லையா. போலீஸ்காரர்கள் தெருவில் டிராஃபிக் போலீஸ்காரர்கள் ஒரு பெயிண்ட் யூஸ் பண்ணுவாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க, நம்ம நைட்டில் போகும்போது அந்த எல்லோ கலர் ரிஃப்ளெக்ஷனாக தெரியும். அந்த மாதிரி ரிஃப்ளெக்டிவ் பெயிண்ட்டை யூஸ் பண்ணலாங்க. இதெல்லாம் சில முக்கியமான விஷயங்கள். கடைசியாக ஒரு முக்கியமான தகவல் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அது என்ன அப்படின்னா, உலகத்தில் சில விஷயங்களை நம்ம அப்படியே சகஜமாக எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதாவது 19 வினாடிக்கு ஒரு முறை ஒரு குழந்தை உலகத்தில் நீரில் உள்ள அசுத்தங்களினாலையும் நீர் சார்ந்த நோய்களினாலையும் இறந்து கொண்டிருக்கிறது. நீர்நிலைகளை காப்பாற்றுவதும், நம்மள உணவு வழங்கும் போது நீரை மிக முக்கியமாக பாதுகாப்பாக வச்சு அந்த தண்ணியை கொடுக்கணும் அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயங்க. சொல்லிட்டேங்க. ஹைட்ரோசைனிக் ஆசிட், அதாவது இந்த பச்சையம் என்பது ஹைட்ரோசைனிக் ஆசிட். ஹைட்ரோசைனிக் ஆசிட் என்பது ஹைட்ரஜன் சைனேட் பிளஸ் தண்ணி. அதாவது ஹைட்ரஜன் சைனேட் என்பது ஒரு கொடியமான மிக மிக விஷத்தன்மை உடைய ஒரு விஷயம். ஆகவே இது உயிருக்கே ஆபத்தாகக்கூடியது. ஒரு பெரிய நமக்கு இயற்கை செய்த பாக்கியம் என்ன அப்படின்னா, அது அந்த பச்சையம் ஒரு இடத்துல இருந்தால் கூட அந்த முழு உருளைக்கிழங்கையும் அது பாதிக்காது. பச்சையம் இருக்கிற இடத்த நம்ம கரெக்டாக கட் பண்ணிட்டு உபயோகிக்கணும். நான் திரு பசுபதி, உணவு விஞ்ஞானி.